ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களத்தில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளானது நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்திருந்தாலும் தமிழகத்தில் இன்னும் அந்த தேர்தலுக்கான பரபரப்பு குறையாதவே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாற்றங்கள், ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்கள், அரசியல் களம் ஒரு பரபரப்பான ஒரு நிலையை எட்டி வருகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இதில் ஒரு புறம் இன்றைய தினம் அதிமுகவும் திமுகவும் ஒரே நேரத்தில் ஆளுநரை சந்தித்தது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தாவேக அரசு குதிரை பேரம் பேசுவதாக ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவினரும் திமுகவினரும் இன்றைய தினம் ஆளுநரை சந்தித்து புகாரானதை அளித்திருக்கின்றனர். அதிமுகவின் எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, சத்யபாமா மற்றும் அதே போல ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் என எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து தங்களது பதவியை ராஜினாமா செய்து இந்த தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவில் குதிரை பேரம் நடைபெறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, திமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு தொடர்ந்து காவல்துறை சம்மன் மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி ரைடு உள்ளிட்டவைகளால் திமுக அமைச்சர்கள் ஒரு புறம் முன்னாள் அமைச்சர்கள் கலக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தாவேகா மீது இரண்டு தரப்பினரும் தற்பொழுது தாவேகா அரசு குதிரை பேரம் பேசுவதாக ஆளுநரை சந்தித்து புகார் மனுவை அளித்திருக்கின்றனர். குறிப்பாக திமுக தரப்பில் RS பாரதி மற்றும் வில்சன் பரந்தாமன் ஆகியோர் இன்றைய தினம் ஆளுநரை நேரில் சந்தித்து புகார் மனு ஒன்று அளித்திருக்கிறார். ஏனென்றால் நேற்றைய தினம்தான் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வரை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு இருந்த நிலையில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் தெரிவித்தது தன்னை தாவேகாவில் இணைக்க பேரம் பேசுவதாக அவர் தெரிவித்திருந்தார். அழுத்தம் கொடுப்பதாக அவர் தெரிவித்திருந்த கருத்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக இன்றைய தினம் ஆளுநரை சந்தித்திருக்கின்றனர். இன்னும் யார் யார் தாவேகாவில் இணைய இருக்கின்றனர், அடுத்த கட்ட நகர்வு தாவேகாவில் இன்ன நகர்வை தாவேகா எடுக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.